இன்னைக்கு இந்த பூமி எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் குரங்குல இருந்து மனுஷன் எப்படி உருவானா, இதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்பேஸ்ல முன்னாடி ஒரு டஸ்ட் அப்புறம் கேஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தபோது இது வந்து சோலார் நெபுலா அப்படின்னு சொல்றாங்க. இது இருந்தப்போ ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. அந்த கொலாப்ஸ்ல மேஜர் பார்ட் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃபார்ம் ஆன இடத்துக்கு தான் சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா இருக்க ரிமைனிங் பார்ட்டிகல், அந்த சும்மா ஸ்மால் ஸ்மால் ராக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது சின்ன பாறை துண்டுகள் அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து பூமி உருவாயிருக்கு. ஸோ அந்த பூமியில அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருந்திருக்கு. அந்த ஹீட்ல இருந்து அதுக்கப்புறம் அது கூலிங் ஆகி அதுக்கப்புறமா நீர், நிலம், இதுல எரிமலை இதுதான் இருந்திருக்கு. ஸோ அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் உருவாயிருக்கு. அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன ஆயிருக்குன்னா ஸ்மால் செல்லா உருவாயிருக்கு. அந்த ஒரு ஸ்மால் செல் மல்டிபிள் செல்லா ஒரு சிக்கலான உடலமைப்பா உருவாயிருக்கு. அந்த சிக்கலான உடலமைப்பு என்ன பண்ணிருக்குன்னா பல பார்ட்டா பிரிஞ்சு நீர்ல ஒரு வாழ்றதுக்கு சரியான ஒரு உயிரினமாகவும், அதுக்கப்புறம் நிலத்துல வாழ்றதுக்கு ஒரு சரியான உயிரினமாகவும் அது தகவமைச்சு அதுக்கப்புறம் பரிமாண வளர்ச்சியும் நடந்திருக்கு. எரிமலை, ஒரு பூகம்பம், இயற்கை சீற்றங்கள்னால டைனோசரஸ் வர பல விலங்குகள் வந்து முன்னாடியே அழிஞ்சிருக்கு. அதுல இருந்து சர்வை பண்ண ரிமைனிங் உயிரினங்கள் தான் இப்போ நம்ம சர்வை பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஸோ ஒரு உயிரி உருவாகிறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தங்க எடுத்து கடவுளோ இல்லை யாரோ ஒருத்தங்க நம்மளை படைக்கல. அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுல இருந்து ஒரு ஸ்மால் செல் உருவாகி அந்த ஸ்மால் செல் மல்டிபிள் செல்லா மாறி அந்த மல்டிபிள் செல் ஒரு சிக்கலான உடலமைப்பை உருவாக்கி அந்த சிக்கலான உடலமைப்பு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்கு அடைஞ்சு பல உயிரினங்களா பரிணமிச்சிருக்கு. அப்போ நம்ம குரங்குல இருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனா மாறி இருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாறல. குரங்கு ஒரு தனி ஸ்பீசிஸ், அது மாதிரி மனிதன் ஒரு தனி ஸ்பீசிஸ். ஆனா நம்மளோட ஆன்செஸ்டர், அதாவது நம்மளோட மூதாதையர் வந்து ஒண்ணு. குரங்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனா மாறல அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, கடந்த ஒரு 1000 வருஷமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு குரங்கும், ஒரு சிம்பன்சியோ இல்ல வந்து ஒரு பஃபூன் குரங்கோ, எந்த ஒரு குரங்கும் மனுஷனா பரிமாண வளர்ச்சி அடையல. ஏன் அடையலன்னா அது ஒரு தனி ஸ்பீசிஸ், நம்ம ஒரு தனி ஸ்பீசிஸ். ஆனா நம்மளோட மூதாதையருங்கிறவங்க வந்து ஒண்ணு. ஸோ அதோட நம்மளோட மூதாதையர்னா அவங்களும் மனுஷங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க வந்து குரங்கும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. இந்த ரெண்டை விட ஒரு பேக்வேர்ட்ல இருக்கிற ஒரு உயிரினம். ஸோ அந்த உயிரினத்துல இருந்து தான் நம்ம பிரிஞ்சு வந்து மனுஷங்களா மாறி இருக்கோம், நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஒரு உயிர் வந்து ஒரு பொருள்ல இருந்து உருவாகாது. எப்படின்னா, இப்போ ஒரு கறி வாங்கிட்டு வரோம், கறினா இப்போ மட்டனோ இல்ல சிக்கனோ வாங்கிட்டு வரோம், அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறோம். ஒரு 2 நாள் நீங்க எதுவுமே பண்ணலன்னா அதுல ஒரு பூச்சி, புழு அது மாதிரி ஃபார்ம் ஆகும், ஃபங்கஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு உயிர் இல்லாத பொருள்ல இருந்து ஒரு உயிர் உருவாகுது. அப்போ அந்த உயிர் இல்லாத பொருள் தான் உயிரை உருவாக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்போதுமே உயிர் இல்லாத பொருள்ல இருந்து ஒரு உயிர் உருவாகாது. ஒரு மனுஷன்ல இருந்து தான் மனுஷன் வருவான், பாக்டீரியால இருந்து தான் பாக்டீரியா வரும், ஒரு விதையில இருந்து தான் ஒரு செடி வரும். ஸோ அப்போ எப்படி இந்த மட்டன்லயோ இல்ல சிக்கன்லயோ நம்ம வெளியில வச்சுதான் அதுல ஒரு உயிரி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம காற்றுலயே நுண்ணுயிரி இருக்கு. லூயிஸ் பாஸ்டர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதாவது வாத்து கழுத்து மாதிரி இருக்க ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துக்கிட்டாரு. அதுல ஈஸ்ட், சுகர், வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணியிருக்காரு. ஹீட் பண்ணதும் அது ஸ்டெர்லைஸ் ஆயிடுச்சு. ஸ்டெர்லைஸ்னா என்ன, அதுல எந்த ஒரு நுண்ணுயிரும் இல்லை, நுண்ணுயிர் நீக்கம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அதை கொஞ்ச நாள் வச்சு பார்த்துருக்காரு. அதுல எந்த ஒரு புதுசா நுண்ணுயிரும் உருவாகல. ஸோ அப்ப என்ன கண்டுபிடிச்சாருன்னா உயிர் இல்லாத ஒண்ணுல உயிர் எப்போதுமே உருவாகாது. இப்போ அந்த வாத்து கழுத்து இருக்குல்ல, அதை எடுத்துட்டாரு, வெறும் ஓப்பன் ஃபிளாஸ்கா வச்சுட்டாரு. அதே சேம் இதுதான், ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் அதுல நுண்ணுயிரிகள் உருவாயிருந்துச்சு. அப்போ நம்மளோட காற்றுல தான் நமக்கு நுண்ணுயிரி இருக்கு. ஸோ அந்த நுண்ணுயிரி தான் இன்னொரு உயிரியை உருவாக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்போ உயிர் இல்லாத பொருள்ல எப்போதுமே ஒரு உயிர் உருவாகாது. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு உயிரி ஒரு உயிரை உருவாக்குது சரி, ஆனா இந்த உலகம் உருவானப்போ எந்த ஒரு உயிருமே இருந்திருக்காது, அது எப்படி ஒரு உயிரை உருவாக்கி இருக்க முடியும்? அப்ப கடவுள் தானே இதை உருவாக்குனாரு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அதுக்குதான் வந்து இந்த மில்லர் உரேங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 2 சயின்டிஸ்டும் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, பழைய காலத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வராங்க. அதே மாதிரி எரிமலை, அதே தண்ணீர், அதுக்கப்புறம் வெப்பம், அதே மாதிரி ஸோ மின்னல், இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து வச்சதும் அதுல ஒரு காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆனது வந்து ஒரு ஸ்மால் செல்லுக்கு இருக்கு தேவையான எல்லாவும் அதுல இருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் செல் உருவாகிறதுக்கான எல்லா காம்பவுண்டும் அதுல இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒரு உயிரி வந்து உருவாயிருக்கு. எப்படி உருவாயிருக்குன்னா, இந்த சூழ்நிலையினால வெப்பம், எரிமலை, அதுக்கப்புறமா வந்து மின்னல், நீர், இது மாதிரி எக்ஸ்ட்ரீமா எல்லாம் இருக்கும்போது அதுல ஒரு உயிர் உருவாகுது. அந்த உயிர், அந்த ஸ்மால் செல்
பல செல்களா பரிணமிக்குது. அந்த பல செல் பல உயிரினங்களா பரிணமிக்குது. அந்த பல உயிரினங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நீருக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்குது, நிலத்துல இருக்கிறது நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்குது. இதுல எதெல்லாம் சர்வை பண்ணுதோ அதுதான் லாங்கர் பீரியட் கிராஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ல சர்வை பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்படிதான் இந்த உலகம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.